ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசையில் அடுத்த நடக்க போதுன்னா மீனா தாங்க முத்தை காப்பாற்ற போகிறாங்க. ஆமாங்க, முத்து மேலே எந்த தப்பு இல்லை, சிட்டி தான் முத்தை பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டான்ற விஷயத்த மீனா ஆதாரத்தோடு நிரூபிக்க போகிறாங்க. இன்னைக்கு வந்த ப்ரோமோவில் தெளிவாகவே காட்டியிருந்தாங்க. அது எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த மருந்து கலந்த ஜூஸை குடிச்சனால விஜயாவுக்கு வயிற்றெல்லாம் வந்தின்னு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயாவில் சுத்தமாக முடியல, அப்படியே சோர்ந்து படுத்துறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் டாக்டரை கூட்டு வந்து செக் பண்ணுவாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு விஜயாக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட எல்லாருமே விஜயாட்ட என்ன சாப்பிட்டீங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு குடிப்பழக்கத்தை விடணுன்றதுக்காக ஒரு நாட்டு மருந்து வாங்கிட்டு வந்து ஜூஸ்ல கலந்துருந்தேன், அதை அத்தை தெரியாம எடுத்து குடிச்சிட்டாங்க, அதனால தான் அத்தைக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. விஜயாலாம் மீனாட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. அடி பாவி, என்னை கொல்றதுக்காக விஷத்தை கலந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. மனோஜ், ரோஹினி எல்லாருமே மீனாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி அண்ணாமலை தான் மீனாக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்போதைக்கு மீனாட்ட கோவப்படுறீங்க, அவ என்ன தப்பு பண்ணா? ஒரு பொண்டாட்டியா புருஷனை திருத்தப்பட்டிருக்கா. இதெல்லாம் பார்த்தாச்சு சில பேருக்கு புத்தி வட்டம் சொல்லி முத்தை குத்தி காட்டுறாரு. முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாவும் முத்தும் தனியா பேசாம ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதுல முத்து வந்து மீனாட்ட ரொம்ப வருத்தப்பட்டு புலம்புவாரு. ஏன் மீனா, மருந்து வாங்கி கொடுத்து திருத்துற அளவுக்கு என்ன முழு குடிகாரனா நினைச்சிட்டியா? சத்தியமா நேற்று நான் குடிக்கவே இல்லை மீனா, என்னை நம்பு மீனான்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகவே ஆரம்பிச்சிடாரு. அதெல்லாம் பார்த்து மீனாக்கு இப்போ முத்து மேல நம்பிக்கை வருது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, மீனா வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாருக்கு போறாங்க. ஒரு பொண்ணு பாருக்கு வந்திருக்கிறத பார்த்தோன்னா அங்க இருக்க ஆள் ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட பார்க்குறாரு. ஆமாங்க, அவர் மீனா வீடியோ எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா மக்களே, எல்லா பொண்ணும் தண்ணி பிடிக்கிறதுக்காக கியூல நிற்கும், ஆனா இங்க ஒரு பொண்ணு சரக்கு வாங்குறதுக்காக கியூல நிற்கிதுன்னு சொல்றாரு. கடைசியா மீனாவை பார்த்து, மேடம் எத்தனை நாள் மேடம் உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு கேட்பாரு. மீனாவுக்கு செம்ம கடுப்பாது. அந்த ஆளுக்கு பலாருன்னு ஒரு விடுறாங்க. கடைசியா நல்லாவும் திட்டி விடுறாங்க. நானே என் புருஷனோட மரியாதையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அது எதையுமே புரிஞ்சிக்காம லூசுத்தனமா வீடியோ எடுத்துட்டு இருக்க, போயா முதல்ல சொல்லி திட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, மீனா வந்து அந்த பார் ஓனர்கிட்ட போய் விசாரிப்பாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த பாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண கேட்குறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவர் அதுக்கு சம்மதிக்க மாட்டார். கடைசியாக மீனா கெஞ்சுவாங்க. ஐயா, உங்கள் பொண்ணு மாதிரி என்ன நினச்சிக்கோங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என் புருஷனோட பேரையும் காப்பாற்றணும், தயவு செஞ்சு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதெல்லாம் கேட்ட அந்த பாரோட ஓனரும் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண அனுமதிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது முத்து குடிக்காத விஷயம் தெரிய வருது. அதே நேரத்தில் சிட்டி முத்தை வீடியோ எடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த விஷயமும் அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் சிட்டி தான் என்ற விஷயத்த மீனா புரிஞ்சுக்கிறாங்க. மீனாக்கு செம கடுப்பாகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன்று மீனா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் போலீஸ்கிட்ட காட்டி முத்து மேலே எந்த தப்புலன்றதை நிரூபிப்பாங்க. அவர் காரையும் திரும்பி வாங்கி தருவாங்க. இந்த மாதிரி நடக்கலாங்க. இல்லைன்னா சிட்டி எப்படி முத்தை அசிங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி மீனாவும் சிட்டியை நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. ஆமாங்க, மீனா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வீடியோ எண்ணில் மீனா இந்த மாதிரி பேசியிருக்கலாம். மக்களை வீடியோ பார்த்தீங்களா, உண்மையிலே இதான் நடந்தது, என் புருஷன் அன்னைக்கு குடிக்கவே இல்லை, அவர் மேலே தப்பே இல்லை, ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சரியான திருட்டு பைய, அதே வட்டி காசு கொடுத்து வாங்குறவன், அவனுக்கு என் புருஷனுக்கு ஆகாது, அதனால தான் என் புருஷனை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கேன், என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி வீடியோவில் பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ வைரல் ஆகுது. கடைசியில் முத்து மேலே எந்த தப்புலன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். என் தப்பாக வீடியோ போட்டதுக்காக சிட்டியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டேக்கேன். பை கைஸ்.